எல்லோருக்கும் வணக்கம். இன்று எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ரீ வேடப்பர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருத்தாச்சலம் வட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில், பெண்ணடம் போகிற ரோடில் சாலை ஓரத்தில் இந்த கோயில் அழகாக அமைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் நம்மளுடைய வேடப்பர், அருள்மிகு ஸ்ரீ வேடப்பர் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த கோயிலோட வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பாடிட்டு பொன்னும் பொருளும் வாங்கிட்டு விருத்தாச்சலம் வழியாக இந்த சாலை ஓரம் சென்ற பொழுது இங்கே இருக்கிற நம்மளுடைய பழமலைநாதர் அவரும் பேரும் பழமையாக இருந்ததால், அப்போ இருந்த விருத்தாச்சலத்தோட பேரும் பழமையானதுன்றதுனால இங்கே பொன்னும் பொருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிவபெருமான் பழமலைநாதரை பாடல் பாடாமல் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சென்றுவாங்க. இதை பார்த்த சிவன் தன் மகனான முருகப்பெருமானை அழைத்து, சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த வழியாக செல்றாரு, ஆனால் எனக்கு பாடல் பாடலை, அவரை கூப்பிட்டு பாடல் பாடி நீ பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முருகப்பெருமானுக்கு தன் அப்பன் சிவபெருமான் கட்டளையிடுறாங்க. இந்த கட்டளையை கேட்ட நம்மளுடைய முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, நம்ம வேடவர் வடிவத்தில் போய் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் நம்மளுடைய பழமொழிநாதருக்கு ஒரு பாடல் பாடிட்டு செல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த பொன்னும் பொருளும் தரேன் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தவறை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் நம்மளுடைய பழமலைநாதருக்கு, நம்மளுடைய சிவபெருமானுக்கு பாடியிருக்கிறார். அப்போ வேடவர் வடிவத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் தன்னுடைய அப்பன் சிவபெருமானுக்காக பாடல் பாடின்றதுனால இந்த இடத்துல ஸ்ரீ வேடப்பர் திருக்கோவிலாக அமைந்தது ஃப்ரெண்ட்ஸ். வேடவர் வடிவத்தில் வந்ததால் இந்த கோயிலில் ஸ்ரீ வேடப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடுறோம் இல்லையா. தன்னுடைய தந்தைக்காக காவலாக தெற்கே வேடப்பராகவும், வடக்கே வெண்மல்லையப்பராகவும், கிழக்கே கருமாரியப்பராகவும், மேற்கே வேடமுருகனாகவும், அதான் கொளஞ்சியப்பர். நம்ம கொளஞ்சியப்பரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் கொளஞ்சியப்பர் கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னுடைய வீடியோவில் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொளஞ்சியப்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மேற்கே கொளஞ்சியப்பர்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோயிலும், 4 திசையிலையும் தன் அப்பனுக்கு காவலுக்காக, தன்னுடைய சிவன் பெருமாள் சிவனுக்காக காவலுக்காக 4 திசையிலேயும் தன் கோவிலை அமைத்தவர் தான் முருகப்பெருமான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் மூலவராக முருகர் விற்றிருக்கிறாரு. இங்கே காவல் தெய்வங்கள் அதிகமாக இருக்கின்றது. காவல் தெய்வம்னு எடுத்தாலே இங்கே முன்னீஸ்வரர் தான். சிவனோட ஈஸ்வரன்ற பேரை முடியுது முன்னீஸ்வரருக்கும் நம்மளுடைய சனீஸ்வரருக்கும் தான். இவங்க 2 பேருமே நம்மளுடைய சிவனோட காவல்காரர்கள்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கோயிலையும் நம்மளுடைய முன்னீஸ்வரர் தான் காவல் காத்து அருள் செய்கிறாங்க. இங்கே காவல் தெய்வமாக கேரளாவிலேருந்து வந்த நம்மளுடைய கருப்புசாமின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே அம்மன் அதே போல் நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க. மூலவராக நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்கிறாரு. அதே போல் இங்கே இருக்க விருட்சக மரம், தலை விருட்சகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உகா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலை விருட்சகம் என்ட்ரன்ஸில் அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க விருட்சகம் நல்லா இருந்துச்சு. இங்கே சேவல் காணிக்கையும் விடுறாங்க. நம்ம ஏதாச்சும் வேண்டுதல் வேண்டி நல்லா இருக்கணும், இந்த குறை நீங்கணும், எங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, ஏதாச்சும் நம்ம மனசில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி நம்ம இங்கே காவல் தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய ஒரு சேவலியோ நம்ம காணிக்கை இட்டோம்னா இங்கே நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மக்கள் நம்புகிறாங்க, செய்கிறாங்க, அவங்களுக்கும் நடக்குது நினைத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் ஒன்றும் இருக்குது. நம்மளுக்கு பொருள் காணாமல் போனாலோ இல்லை நம்ம நினச்சதை நடக்கணும் அப்படின்னு சொன்னாலோ நம்மளுடைய முனீஸ்வர சாமி
கிட்ட ஒரு ஓலை வச்சுருக்காங்க. அந்த ஓலையில் எழுதி நம்ம முனீஸ்வரர்கிட்ட நம்ம வேண்டி நம்ம அதை கட்டணும்னா நம்மளுடைய காவல் தெய்வங்கள் அது நம்ம என்ன பிரார்த்தனை வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எண்ணி படித்து பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறதாக இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வேடப்பர் குல தெய்வம். அதனால் நாங்கள் சென்றபோது இங்கே நிறைய பேர் பொங்கல் வைத்து தன்னுடைய குல தெய்வமான வேடப்பர் முருகப்பெருமானுக்கு படைத்து அருளிட்டு கொண்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாங்கள் போகும்போது நிறைய பேர் பொங்கல் வைத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போது உங்களுக்கு சாதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணுறோம். கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் சைன் போட்டு அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நிறைய நடக்கும். இவங்ககிட்ட போகும், அவங்கக்கிட்ட போகும், கடைசியாக தான் அந்த சைனிங் அத்தாரிட்டி நம்மளுக்கு யார் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்க பெஞ்சுக்கு போகும். ஸோ அதே போல் தான் நம்ம குலசாமி, நம்மளுக்கு அந்த கடைசியாக சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு சம்மதம் தெரிவிச்சாதான் நம்ம எந்த காரியம் எந்த சாமி கிட்ட வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லார் வீட்டிலையும் குலதெய்வ வழிபாடுன்றது முக்கியன்ற தெரிந்ததால தான் இங்கே அன்று அனைத்து பேரும் நிறைய பேர் பொங்கல் வைத்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற கோயிலில் நம்மளுடைய மதுரை வீரன் அவரும் ஒரு காவல் தெய்வம். அவருக்கும் இங்கே பெரிய விசேஷம். ஃப்ரெண்ட்ஸ், மதுரை வீரனுக்கு தினசரும் இங்கே அபிஷேகம் நடக்குது. ஏன்னா இங்கே மெயின் காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முனீஸ்வரரும் மதுரை வீரனும் கருப்பன் சாமியும் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே இருக்க கருப்பன் சாமி ஒரு மலையாள தேசத்துலேருந்து வந்தவர். நம்மளுடைய வேடப்பர் முருகப்பெருமானுக்கிடம் ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறாங்க. நம்மளுடைய தலைவிருச்சகம் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டுதல் வைத்திருக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்குது. அதனால தான் கும்பிடுற அவங்க குலதெய்வமான கருப்பணசாமியை இங்கே ஒரு மண்டபம் கட்டி அவர் இங்கே வேண்டுதல் நிறைவேறுன்றதுனால ஒரு மண்டபம் கட்டி தன்னுடைய கருப்பணசாமிக்கு இங்கே மண்டபம் கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் நம்மளுடைய வேடப்பருன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய வேண்டுதலை மலையாள நாட்டிலேருந்து வந்த கருப்பன்சாமி அவர் இங்கே கட்டியிருக்கிறாங்க. அப்படி வேண்டுதலில் நிறைவேறின இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேடப்பர் கோவில். இந்த வேடப்பர் கோயிலில் அம்மனும் இருக்கிறாங்க நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்ற. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே கருப்பன்சாமி இருக்கிறாங்க. இங்கேயும் தன்னுடைய குறைகளை நீக்கிறதுக்காக அவ்வளோ அழகாக இந்த சாமிகள் விற்றிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே பயமாக இருந்தாலும் அப்புறம் இன்னொரு விசேஷமும் இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா குடிபோதைக்கு அடிமையானவங்க இங்கே கயிறு கட்டிக்கிட்டு போனாங்கன்னா நம்ம குடியை நிறுத்துகிற அளவுக்கு இங்கே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டாரத்தில் இருக்க மக்கள் நம்பி தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரர்களுக்கு கயிறு கட்டிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ சக்தி வாய்ந்த வேடப்பர் கோயிலுக்கு வாங்க, வழிபடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.